அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் விமான நிலையம் வந்தடைந்த 174 விமானங்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் குவைத் ஏர்போர்ட். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து சினிமாவை மிஞ்சும் கடத்தல் சம்பவம் குவைத் மத்திய சிறையில் நடந்துள்ளது. குற்றவாளிகளை தேடி வரும் பாதுகாப்பு வீரர்கள், அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து உலகிலே குவைத்திற்கு கிடைத்த வரலாற்று சிறப்புமிக்க முதலிடம், KNPC அதிரடி. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். சினிமாவில் வரும் காட்சிகளை மிஞ்சும் அளவிற்கு குவைத்தின் மத்திய சிறைச்சாலையில் ஒரு கடத்தல் சம்பவம் நடந்திருக்குங்க. இந்த சம்பவத்தை வச்சு ஒரு படமே எடுக்கும் அளவிற்கு ஒரு கடத்தல் சிறைச்சாலையில் நடந்துள்ளது. அரப் டைம்ஸில் வெளியான தகவல் படி பார்த்தோம்னா, சிறைச்சாலைக்குள் உள்ள கைதிகளுக்கு போதைப் பொருள் மற்றும் மொபைல் போன்களை வழங்க 3 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இந்த 3 ட்ரோன்களும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இயக்கப்பட்டுள்ளன. முதல் ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் ஏதாவது இருக்கிறதா என கண்டறிய அனுப்பப்படும். செகண்ட் ட்ரோன் பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பொருள் மற்றும் மொபைல் ஃபோன்களை அனுப்பப்படும். 3ஆவது ட்ரோனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக நடக்குதுன்னா செக் பண்ண அனுப்பப்படும். சிறை காவலர்களின் கவனத்தை திசை திருப்ப கைதிகளுக்கு இடையே சண்டை ஏற்படுத்திவிட்டு இந்த மிகப்பெரிய கடத்தல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தப்பு சரியாங்கன்னு கொண்டு ஜெயிலில் போட்டால் ஜெயிலும் இந்த மாதிரி சம்பவம் நடப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியை மட்டும் டைரக்டர் நெல்சன் மட்டும் பார்த்தாருன்னா அவ்வளோதாங்க, ஜெயிலர் 2 படம் எடுக்க ஒரு நல்ல கதையாக அமைந்துவிடும். இந்த மாதிரியான கடத்தல் சம்பவம் எல்லாம் குவைத்தில் மட்டும்தாங்க நடக்குது என்பது வேதனை அளிக்கிறது. ஒரு பக்கம் குவைத் ஆயில் கம்பெனி உலகிலே சிறந்ததுன்னு நியூஸ் வந்தாலும், மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடத்தல் நியூஸ் வந்துட்டு இருக்கிறது பெரும் வேதனை அளிக்கிறது. இதுவே குவைத் பாஷையில் சொல்லணும்னா குவைத்தை நூஸ் மூசேன் தான் சொல்லணும் போல. அடுத்த தகவல், குவைத் விமான நிலையம் தற்போது ரொம்ப பிஸியாக இருப்பதாக DGCA தெரிவித்துள்ளது. அதாவது குவைத்தில் ஸ்கூல்கள் திறக்கப்பட்டுள்ளதால் வெளிநாடுகளுக்கு லீவுக்கு போன நிறைய பேர் இப்போ குவைத்துக்கு ரிட்டர்ன் வந்த வண்ணமாக உள்ளார்கள். அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி பார்த்தோம்னா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதத்தில் மட்டும் சுமார் 4.2 மில்லியன் பயணிகள் குவைத் விமான நிலையத்துக்கு வந்துள்ளார்கள் என DGCA தெரிவித்துள்ளது. அதுபோல இந்த அதிகப்படியான வருகை என்பது அக்டோபர் மாதம் இறுதி வரை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா 174 விமானங்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து குவைத் வந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது குவைத்துக்கு செல்ல PCC வேணுமான்னு கேட்டிருந்தாங்க. அதாவது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். ஆமாங்க, கட்டாயம் வேணும். குவைத்துக்கு ஒர்க் விசாவில் செல்ல கட்டாயம் PCC வேணும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த PCC எடுத்து 3 மாதம் வரைக்கும் தான் டைம் இருக்கும். PCC எடுக்கப்பட்டு 3 மாதத்துக்குள்ளே குவைத்துக்கு போயிடணும். இல்லாட்டா PCC செல்லாது, உங்களை குவைத்துக்கு செல்ல அனுமதிக்க மாட்டார்கள். அடுத்த தகவல், த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மற்றும் காப்பீட்டு நிறுவனமான மார்ச் சமீபத்தில் வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி பார்த்தோம்னா, குவைத் நேஷனல் பெட்ரோலியம் கம்பெனியான KNPC மட்டும்தான் உலகின் தலை சிறந்த கம்பெனி என்று தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக த டைம்ஸ் ஆஃப் குவைத், குவைத் டைம்ஸ் மற்றும் அல் ஜரீதா செய்தித்தாள்களில் வெளியான தகவல் படி, உலகில் உள்ள 230 முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை ஒப்பிடும்போது குவைத்தின் KNPC கம்பெனி மட்டும்தான் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் முதலிடத்தில் உள்ளது. அதாவது ரிஸ்க் இன்ஜினியரிங் தரத்தில் 102.6 புள்ளிகள் பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக அமெரிக்காவின் மார்ச் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம். குவைத் சாலையில் குடித்துவிட்டு நிதானம் இல்லாமல் தடுமாறும் ஒரு வெளிநாட்டரின் வீடியோ பாருங்க. சோஷியல் மீடியாவில் இதுதான் இப்போ ட்ரெண்டில் இருக்கு. ஊரில் தான் அப்படின்னா பிழைப்பு தேடி குவைத்திலும் இப்படியுமானு என்று எண்ண தோணுகிறது. இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ZR டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 22,000 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 24 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 22,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 30 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 16,300 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 18 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 14,000 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 19 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 16,200 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 26 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 98 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 42 குவைத் தினாருக்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 275 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $981 ரூபாயாக உள்ளது. அடுத்து வாங்க குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 778 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 721 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்து இருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.